ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பரங்கிக்காயில் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பரங்கிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ நம்ம தாளிப்பு பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன தாளிப்பு பொருட்கள்னால் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இது கூட கட் பண்ணி வச்ச பெல்லாரி வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்ச பரங்கிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். இது இப்போ பாருங்கள், இது வெந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு. சீக்கிரமாக இது வெந்துடும். அவ்வளோ. இது புளிக்குழம்பு இல்லை காரக்குழம்புக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் தேவைன்னா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுனால தேங்காய் பூ சேர்க்கலை, கெட்டு போயிடும் அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.